கண்மணியே, மற்றவரை வீழ்த்துவதோ தாழ்த்துவதோ உனது வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கக்கூடாது. நீயும் முன்னேறி மற்றவர்களையும் முன்னேற்றுவதுதான் உன் வாழ்க்கையின் நோக்கமாகவும் இருக்க வேண்டும், லட்சியமாகவும் இருக்க வேண்டும். உயரத்திலிருந்து பார்த்தால் மற்றவர்கள் சிறியவர்களாக தெரியலாம், ஆனால் நீயும் அவர்களில் ஒருவன் என்பதை மறந்துவிடாதே. அறிந்தும் அறியாமலும் மனதில் விதைக்கப்பட்டும் எண்ணங்கள் தான் வாழ்க்கையில் வேரூன்றி விளையும். ஒன்று தெரியுமா? பொறுப்பு என்பது ஒரு கண், கடமை என்பது மற்றொரு கண். இரண்டும் சேர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி என்ற கனி நிச்சயம். வாழ்க்கையை நீ பக்குவமாக வாழ வேண்டும். வாழ்க்கையில் சிலரை மௌனத்தால், சிலரை புன்னகையால் கடந்து விட்டாய் என்றால் கடக்க வேண்டியது எதுவுமே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோ. எந்த இடத்தில் மௌனமாக இருக்கணும், எந்த இடத்தில் புன்னகையை மட்டும் காட்ட வேண்டும் என்பதை மட்டும் நீ தெரிந்து கொண்டால் போதும், உன் வாழ்க்கை அழகாகிவிடும். உன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி இருக்காது, தெரிஞ்சுக்கோ. சில நாட்கள் சோதனையாகத்தான் இருக்கும், சில நாட்கள் சாந்தியாகத்தான் இருக்கும். ஆனால் எல்லா நாளிலும் ஒரே மாதிரி இருக்கும். ஒன்று, உன் சாயின் பாதுகாப்பு. சாய் இருக்கிற இடத்தில் பயமில்லை, சாய் அருளில் குறையும் இல்லை. நம்பிக்கை வச்சுக்கோ, நிச்சயம் உன்னை சாய் காப்பேன். ஒன்று சொல்லட்டுமா? ஒருவனுக்கு சாயியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை, சாயியும் இதனை அறிந்தேன். அவனுடைய கனவில் தோன்றி, நான் நாளை உன் வீட்டுக்கு வருகிறேன் என்றேன். கனவு கண்டவனுக்கோ மிகுந்த மகிழ்ச்சி. அதிகாலையில் எழுந்தான், சாயியை வரவேற்பதற்கு தயாரானான். விருந்து வகைக்கு ஏற்பாடு செய்துவிட்டு சாயியின் வருகைக்காக காத்திருந்தான். அப்படி இருக்கும்போது ஏழை பிச்சைக்காரன் ஒருவன் அவனுடைய வாசலை தட்டினான். கடவுளை எதிர்பார்த்திருந்தவன் பிச்சைக்காரனை எதிர்பார்க்கவில்லை. சாயி வரும் வேளையில் பிச்சைக்காரனா என்று கோபம் கொண்டான். கடும் சொற்களால் பிச்சைக்காரனை விரட்டி அடித்தான். அன்று முழுவதும் காத்திருந்தான், சாயியை காணவில்லை என மிகப்பெரிய ஏமாற்றம். வருவதாக சொன்ன சாயி வரவில்லையே என்ற கலக்கத்தோடு தூங்கு சென்றான். தூங்கும்போது கனவிலே வந்த சாயிடம், நீங்கள் ஏன் வீட்டிற்கு வரவில்லை? நான் வந்தேன், நீதான் கவனிக்கவில்லை என்று சொல்ல, வீட்டிற்கு வந்த சாயியை கண்டுகொள்ள முடியாதவனைப் போல்தான் எல்லோரும் இங்கு இருக்கிறார்கள். கடவுள் விளங்க வைத்து விடுவார். உங்களை தேடி வரும் சந்தர்ப்பத்தை புரிந்து கொள்ளாதவர்களாக தவிக்கிறீர்கள். தங்கமே, ஒவ்வொரு மனிதனுடைய வாசலையும் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது அதிர்ஷ்டம் கதவை தட்டுகிறது. புரிஞ்சுக்கோங்க. எந்த வடிவத்திலும் சாயி வீட்டிற்கு வருவேன்.